மைக்கேம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திர தினம் இன்னைக்கு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வர கோலாகலமா கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. முதல்வர் அவர்கள் முதல் கொடி ஏற்றிருக்காரு. மற்றும் நயினார் அவர்களுடைய சர்ச்சை பேச்சு மற்றும் அன்புமணி அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் அப்படின்ட்டு அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் இருக்கு. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அது மாதிரி நம்முடைய நேயர்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொல்கிறேன். கொடியை தலைகீழ குத்திருக்கீங்க. தலைகீழ குத்திருக்கேனா? கரெக்டாக தான் சார் குத்திருக்கேன். கரெக்டா? சந்தேகம் இல்லை? இல்லை, ஏன்? சும்மா சோதிச்சு பார்த்தேன். அப்போ நம்ம கொடிக்கு ஒரு மரியாதை இருக்கு. கொடியுடைய சைஸ் என்ன இருக்கணுன்றதெல்லாம் இருக்குது. கொடிக்குன்னு சில தன்மைகள் உண்டு. அந்த கொடியுடைய நீளம், அகலம் எது எப்படி இருக்கணும் அப்படின்றது. கொடி ஏற்றுவதற்கு சில விதிகள் இருக்குது. எல்லாரும் கொடி ஏற்ற முடியாது. அதே மாதிரி காலையில் கொடி ஏற்றுறீங்கன்னா சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி அந்த கொடியை இறக்கிடணும். அதற்கு பிறகும் கொடி இருந்துச்சுன்னா உங்களை மேலே குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடிக்கு இருக்குது. கொடியை அவமரியாதை செய்தீங்கன்னா அதுக்கு தனியாக தண்டனை உண்டு. கொடியில் சட்டை தச்சு போட்டுக்கிறது, டவுசர் தச்சு போட்டுக்கிறது. இந்த அமெரிக்காலாம் பண்ணிட்டு அவன் அந்த கொடியை பயன்படுத்தாததுவே கிடையாது. எதுக்கு வேணால் செருப்பு கூட தச்சு போட்டுக்குவோம். அந்த மாதிரிலாம் இந்தியாவில் பண்ண முடியாது. இந்திய தேசிய கொடிக்கு ஒரு மரியாதை இருக்குது. இங்கேயும் சுதந்திர தினம் நடந்தது. நம்முடைய முதல்வர் கொடியேற்றிட்டார். கொடியேற்றிட்டு அவர் பேசின பேச்சு குறிப்பு இல்லாமல் பேசினார்ல. ரொம்ப குறிப்பு வச்சிக்கல, லைட்டாக தான் பார்த்தாரு. நான் நேற்றைய தினம் தஞ்சாவூரில் விவசாயிகள் போராட்டத்தில் நான் கலந்து கொண்ட அப்படிலாம் இல்லை. அவர்களே சொல்கிறதுக்கே சாதாரணமாக அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராருன்றீங்க. இம்ப்ரூவோ மனப்பாடமோ. இப்போ மனப்பாட முறையில் ஒன்று இருக்குதுங்க. எப்படின்னு இந்த லைன் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இது. இப்போது நானே சொல்கிறேன். இப்போ முதல்வர் பேசினார். எடுத்தோன்னே சபாநாயகர் ஃபஸ்ட்டு, புரோட்டோகாலில் ஃபஸ்ட்டு சபாநாயகர் அவர்களே, செகண்டு அமைச்சர் அவர்களே, தேர்டு நீதிபதிகளே, ஃபோர்த்து எம்எல்ஏ எம்பிகளே, ஃபிஃப்த்து அது கீழே இருக்கிற தலைமைச் செயலர் அவர்களே, சிக்ஸ்த்து அரசு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை, செவன்த்து அது கீழே இருக்குது. இப்படியே நீங்கன்னா அவர்களை இதை பேப்பரில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா, ஆக இன்றைய தினம் சிறப்பாக செயல்பட சபாநாயகர் அவர்களே, அந்த அவர்களே கூட வேறு மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. அதுக்கு ஒரு தனி ஸ்லாங் வச்சுக்குவாங்க. இது சொல்கிறேன். இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இருக்காது. மனப்பாடன்றது இப்படி தான். படிக்கிறது கூட ஒன்றை கனெக்ட் பண்ணினா வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேன். ஆமாம். இந்தியன் எக்கானமி காணாமே தான் ஆகிடும். இந்தியன் எக்கானமி இருக்காது, இந்தியன் எக்கானமி தான் ஆகிடும். அதனால் எங்கோ மனம் பறக்கிற மாதிரி தான் ஆகிடும். அதனால் அப்படி மனப்பாடம் பண்ணாமல் இந்தியன் எக்கானமி, இந்தியன் எக்கானமி, இது இந்தியன் எக்கானமி, இந்த மாதிரி இப்படி மைண்டில். இல்லை வேறு ஏதாவது 700 அந்த 700 என்ன இதுன்றதை 700ஓடு எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஞாபகத்தில் இருக்கும். இப்படி தான் மனப்பாட முறைன்றது, படிக்கிற முறைன்றது கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா பேசினார் சிஎம். ப்ளஸ்ஸு மத்திய அரசோடு இணக்கமாக செல்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலே சனின்ல நல்ல சாவு வராது. அவங்க நல்ல சாவு இப்படின்னு பேசுகிற இடத்துல ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்க, தம்பியை அண்ணனாக என்ன நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதோட என்னை விட்டுறாதீங்க, இனிமேட்டு தான் கூட இருங்கன்றார். நல்ல விஷயம். அமைச்சர்களுக்கும் அந்த பொறுப்புணர்வு இருக்கிறது. இது இல்லாத அமைச்சர்களும் வாங்கி கட்டி கொண்டார்கள் முதல்வர்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில விஷயங்கள் முதல்வர் கவனித்து வருகிறார். இந்த அமைச்சரவை மாற்றம்லாம் ஊட்டியிருந்தாங்களே, அது எதுவுமே கிடையாது. ஆனால் உண்டு. எப்போது உண்டு? ஒரு 6 மாதம் உங்களுடைய ஒர்க்குக்கு மார்க் போட்டு அதில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா பாஸ், இல்லைன்னா ஃபெயிலுனா மாற்றம் வருகிறது. அதனால் அதை தீவிரமாக அவர் கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு அமைச்சர்களும் தனித்தனி ஆள் போட்டு கண்காணிக்கிறாங்க. பல விஷயங்களில் கண்காணிக்கிறாங்க. அது அந்த அமைச்சர்களுக்கும் தெரியும், அவர்களும் அதில் செயல்படுறாங்க. பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயத்தில் அவர் ஒரு சிறப்பான ஒரு இதை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். இந்த வகையில் இன்று இனிதே முடிந்தது சுதந்திர தினம். வாழ்த்து தெரிவிச்சுக்குவோம். ஒரு கலைத்துறையிலேருந்து அண்ணா கலைத்துறை, அவர் கொடியேற்றுற வாய்ப்பு கிடைக்கல. கலைஞர் கலைத்துறை அவரு கிடைச்சிது. அவர் தான் இந்த இதை முதல்வர்கள் மாற்றினார். அடுத்து எம்ஜிஆர் கலைத்துறை, அவர் ஜெயலலிதா கலைத்துறை அவங்க. அடுத்து விஜய் கலைத்துறை, ஸ்டாலின் கலைத்துறை இருக்கு. 2-3 நாடகம் சீரியலு இதெல்லாம் நடிச்சுக்கிறாப்புல. ஆனால் அவர் முழு நேர அரசியல்வாதி தான். அப்போ விஜய் முழு நேர கலைத்துறையை சேர்ந்தவர். இன்றைக்கு அவர்
ஒரு கோட்டு சூட்டு போட்ட முதல்வர் முதல் முறையாக கொடியேற்றுகிறார். கரெக்டா? கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி கோட்டு சூட்டு போட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்கு வந்தாங்களா எனக்கு தெரியாது. கொடியேத்துறது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தா கோட்டு சூட் எம்ஜிஆர் ஒரு ப்ளூ போட்டு வந்திருப்பாரு. சூப்பரா இருப்பாரு. கலைஞர் அமெரிக்கா ஏதோ போயிட்டு வந்தப்போ அவர் கோட்டு சூட்டு போட்டு வந்தாரு. அண்ணா போட்டு வந்தாரு. அந்த மாரிலாம் இருந்தது. நம்ம எடப்பாடியார் போட்டு வந்திருக்காரு. நம்ம ஆளுக்கு கேட்கவே தேவையில்ல. அவர் அதுக்குன்னே எடுத்து வச்சிருப்பாப்புல. சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒண்ணு, வாக்கிங் போறதுக்கு ஒண்ணு அதுக்கு இது. அதனால கோட்டு சூட்டு போட்டு கொடியேற்றிய முதல்வர் சல்யூட் இப்படி இந்த ஒரு மாரி சல்யூட் இப்படி வச்சிருப்பாங்க. வைப்பாங்க இப்படி கொடிக்கு. ஆமா. ஆக்சுவலா இப்படி வைக்கணும். இதான் மிலிட்டரி சல்யூட். இது நேவி சல்யூட். ஏர் இதுக்கு அது ஒரு வகையான சல்யூட் இருக்கும். அது இப்படியே ஏதோ ஒன்று இருக்கும். இப்படி ஒண்ணு இருக்கும், இப்படி இருக்கும் அந்த மாரி. அவரு வந்து ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு வந்தாரு. இப்படி வச்சாரு. ஆமா கொடிக்கு. இப்படி ஒருத்தவங்க வச்சாங்க சல்யூட்டு. நம்மாள் என்ன பண்றான்? பார்த்தேன் மேல அவரு ஆஹா, அவர் வாட்டுல எல்லாருக்கும் அடிச்சுன்னு போயின்னே இருக்கிறாரு. அவரு அடிச்சுக்கின்னு போம்போது, இப்படி அடிக்கிறத உடனே கனெக்ட் பண்றான். கனெக்ட் பண்ண மேல கீழே. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கினே அடிச்சுட்டு போறவன் பாத்தியா? எப்படி இருக்கிறான்? சூப்பரா இருக்கிறானா கோட்ல? அப்படின்ற மாரி கனெக்ட் பண்றான். அதனால இன்னைக்கு இது ஒண்ணும் இத விட்டுருங்க. அத வேற கேள்விலாம் வேற என்கிட்ட வந்து கேட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்களே சர்ச்சை பேச்சு. அவர் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பேசி சர்ச்சையில மாட்டியிருந்தா நம்ம கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். மீண்டும் இன்னைக்கு வந்து முதல்வர் குறித்து பாஜகவுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றேன். பாஜக அகில இந்திய லெவல்ல பல மாநிலங்கள்ல பல தன்மையில இருக்காங்க. இப்ப ராம்லீலா மைதானத்துல நான் பேசின மேடைய ஓமம் வளர்த்து பண்ணாங்க பாஜகக்காரங்கன்னு குற்றம் சாட்டினார். வருத்தத்துக்குரிய விஷயம். 80 ஆண்டு காலம் பிறகும் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு இந்த மேடைய ஓமம் வளர்த்து சுத்தம் பண்ணுறதுன்றது வெக்கி தலை குனிய வேண்டியது. தீண்டாமை குற்றம், தீண்டாமை பெருங்குற்றம் ஒரு பாவச் செயல்னு நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தது. இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. அந்த மாதிரி ஒரு தீண்டாமைன்றது அவ்வளோ ஒரு முக்கியம். அப்போ அவர் வருத்தப்பட்டு சொன்ன உடனே நம்ம இவர் நட்டாலேருந்து எல்லாருமே அது பலத்த ஆதரவு கொடுத்தாங்க அவருக்கு. நம்ம துணை இது ஜனாதிபதியிலேருந்து எல்லாம் நாங்கள் உங்கள் பக்கம் நிற்கிறோம், இது தப்பு, இது பாஜக பண்ணல, அந்த ஒரு அமைப்பு பண்ணுச்சு, அதுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு விளக்கெல்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தன்மையில் வர்றது இந்த மாதிரி துணை அமைப்புகள் தனியாக இயங்கும். அவன் பாஜகவுக்கு தான் பண்ணுவான், வலதுசாரி தான் பண்ணுவான். தமிழ்நாட்டு பாஜக துணை அமைப்புன்னே சொல்லிட்டீங்களா? இல்லை இல்லை, செயல்பாடுகள். மாநிலங்களில் இருக்கிறது சொல்கிறேன். அதெல்லாம் பண்ணுவான். பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத்து, இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்கும். அவங்க எல்லாருமே எண்டில் எங்கே போய் முடியும்? பாஜகவில் தான். தாமரைக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? பிரச்சார வகைகள் வேறு வேறு இருக்கும். இப்போ எப்படி டைஃபி, எஸ்எஃப்ஐ, பெஃபி, பேங்க் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் இந்தியா, எல்ஐசிக்கு ஒரு யூனியன், இந்த மாதிரி பல இது இருந்தாலும் எல்லாரும் இடதுசாரிகளை நோக்கி நகர்த்துற வேலை பண்ணுவாங்க. சரியாக பண்ண மாட்டாங்க. டைஃபியில் இருந்தால் வேறு கட்சி போடுவோம். ஆனால் இவர்கள் அதில் தெளிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறேன். அப்போது ஏதோ ஒரு அமைப்பு பண்ணாலும் அந்த அமைப்பு வந்து கண்டிக்க தகுந்த செயல்னு கண்டிச்சிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பாஜகவில் பல மாநிலங்களில் பல வகையில் இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீவிர வெறுப்புணர்வு, இஸ்லாமியர்களை தாக்குகிற சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, இப்போ அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆனாலும் இதெல்லாம் இருந்துச்சுன்றதுனால தான் இந்த இது பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் கட்டவிழ்த்துவிடப்படுகிறது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பக்கம் சிறப்பான ஆட்சி. பல மாநிலங்களில் அகில இந்திய லெவலில் ஒரு ஆட்சி. நீங்கள் இவங்களால் ஊழல் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுதா? கார்ப்பரேட்டுகளை வளர்ப்பதுன்றது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. இவர்கள் கார்ப்பரேட்டுகளை வேறு மாதிரி பயன்படுத்துகிறாங்க. நான் உனக்கு வசதி பண்ணி கொடுக்குறேன், நீ எங்களுக்கு இந்த வசதி பண்ணி கொடு, ப்ளஸ் பார்ட்டி ஃபண்டு வேறு விஷயம் அப்படின்னு போகுது. தனிநபர்கள் ஊழல் செய்வதுன்றதை பாஜகவில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அனுமதிக்கிறது இல்லை. அப்படி பண்ணுறவங்க கொஞ்ச நாள்லேயே கட்டம் கட்டப்பட்டு ஓரம் கட்டப்படுகிறார்கள். இது பாஜகவுடைய ஆட்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே பேசணும் வெளியுறவு கொள்கை மற்ற விஷயங்கள். தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜக தன்னிச்சையாக வளர்றதுன்றதெல்லாம் இருக்குது. அப்போது ஒடிசாவில் பார்த்தீங்கன்னா நினச்சியும் பார்க்க முடியாது, அங்கே பாஜகவால் தான் ஆட்சி பிடிச்சிச்சு. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா சுயந்த அதிகாரியை தூக்குனாங்க. அவர் வந்து இதே மாதிரி தான், நயினார் மாதிரி தான், அந்த மாதிரி கட்சியிலேருந்து வந்தார். அவர் அதுக்கேற்ற இயங்கினார். ஆட்சி இன்னைக்கு பிடிக்கிறாங்க. பல மாநிலங்களில் இந்த மாதிரி சில மாநிலங்களை விட்டு கொடுத்து பிடிக்கிறது, அப்புறமா மாற்றுறது மாதிரி. தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண முடியாத முதல் காரணம் இங்கே இயற்கையாகவே வலதுசாரி சித்தாந்தங்களுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்கள்கிட்ட, ப்ளஸ் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு டாமினேஷனு, ப்ளஸ் திமுக அதிமுகவோட திமுக ஹை டாமினேஷன் பண்ணுறது, தோழமை கட்சியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரம், இதெல்லாம் தான் பாஜக கால் ஒன்று முடியல. சரி, அந்த நிலைமையை ஒருத்தர் மாற்றி அமைச்சார் வந்தோன்னா.
அண்ணாமலை. அண்ணாமலை என்ன காரணம்? டேட்டாஸ் பேச. டேட்டா ஸ்பெஷல் அப்போ விரிவாக பேசும்பொழுது பொதுமக்கள் மத்தியில் அண்ணாமலை ரீச் ஆனார். கூட பாஜக கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு கண்டனம் தெரிவிச்சு. அப்போ அந்த ஸ்டைல் வே ஆஃப் ஸ்டைல் தான் அவங்கள ஒரு கட்சியை வளர்க்கும். நீங்கள் இன்னமும் இந்த இவங்க தமிழிசை வச்சிங்க, மற்றவங்க இப்போ கோமியம் பெஸ்ட்டுன்னு வட மாநிலங்களில் பேசினா தமிழிசை இன்னும் பெஸ்ட்டு தான், நான் கோமியம் இது பண்ணால் என்ன தப்புன்னு கேட்பாங்க. அண்ணாமலை அதுக்குள்ளே போக மாட்டார். அப்போ இங்கே என்ன அரசியல்? இந்த அரசியலை பாஜக கையில் இருக்கணும். இப்போ நயினார் நாகேந்திரன் வந்தார், திராவிட கட்சியிலேருந்து வந்தவர். சரி ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா அண்ணாமலை வச்சுட்டு போன ஒரு இந்த ட்ரெண்ட் செட் அந்த ட்ரெண்டை வந்து இவர் கிட்ட நெருங்க விட முடியல. குறைச்சிட்டாரு. இவருக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் பற்றி தெரியல. இன்னைக்கு 11 மசோதா நிறைவேற்றிருக்காங்க. நம்மளை கூட நேயர்கள் பேச சொல்லி கேட்குறாங்க. எங்கே பாருங்க அப்படியே ஓடிட்டே இருக்குது இந்த கனிம வளத்துக்கான இது. இப்போ 3 MMDA. தீர்மானங்கள் சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க. நீட்டு, எஃப்சிஆர்ஐ, டீலிமிட்டேஷன். 3துலேயுமே பாஜக தரப்பில் இருக்க நியாயம், பல விஷயங்களை மத்திய அரசுடைய நியாயங்களை நம்மளே பேசுகிறோம். எஃப்சிஆரை பற்றி ஏன் அது ஒரு மாநில தலைவராக இருக்க நயினார் நாகேந்திரன் வரமாட்டேங்குது? ஏன் மற்ற பாஜக தலைவர்கள் பேச மாட்டேங்கிறாங்க? ஒரு சிலர் மட்டும்தான் பேசுகிறாங்க. இதே இடத்துல இந்த சட்டசபையை பற்றி பேசும்போது அண்ணாமலை தலைவராக இருந்தால் அந்த டீலிமிட்டேஷனில் இவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க? திமுக என்ன ரெட்டை வேடை போட்டுச்சு? ஏன் திமுக மேலே நயினார் நாகேந்திரன் கோபமே வர மாட்டேங்குது? திமுக ரெட்டை வேடம் தானே போடுது. வெளியே வந்து சொல்றாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் ப்ளஸ் 25 இயர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நான் ஓகே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டசபைக்குள்ளே வந்துட்டு நோ டீலிமிட்டேஷனுக்கு நாங்கள் முழு ஆதரவு தர்றோன்னு உதயநிதி பேசுகிறாரு. இது ரெட்டை வேடம் தானே. இதை தோல் ஊசி காமிக்கணுமா இல்லையா? எஃப்சிஆர்ஏ என்ன லெவலில் இருக்குது? எஃப்சிஆர்ஏன்னா என்ன? இந்திரா காந்தி கொண்டு வந்தது. இந்திரா காந்தி 2010 இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டது. இதில் இந்த பார்ட்டு மட்டும்தான் உங்களுக்கு நெருக்கடி பிரச்சனைனா அதே ஆய்வுக்குழுக்கு அமைச்சிட்டாங்க. அப்போ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி தானே பேசணும். டீலிமிட்டேஷனில் இருக்கிற சாதகங்கள் என்ன விஷயம்னு பேசணும். நீட்டு என்ன சாதகம் இருக்குது, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதெல்லாம் பேசணும்னா படிக்கணும். அதெல்லாம் கஷ்டமான விஷயம். அதை விட அப்பா எங்கன்னு கேட்குறாரு. இதை வந்து அப்பா எங்கே கேட்குறாருன்னு அவர் வந்து பொலிட்டிக்கலாக கேட்டார். எப்பா தனி ஏதோ மனித சொன்னீங்களே உங்கள் அப்பாவை இங்கே காணோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பாவையே கொத்து பரோட்டா போட்டு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. அப்பாவே இல்லை எங்கப்பான்னு கேட்குறாரு. பொலிட்டிக்கலாக தான் கேட்குறாரு. அதுக்கு பொலிட்டிக்கலாக இவங்களாலும் பதில் சொல்ல முடியல. 2 நாள் ரூம் போட்டு யோசிச்சுட்டு அப்பா எங்கன்னு மக்கள் மனதில் மனைவியும் தான் மகனும் தேடுகிறார்கள் செங்கல்பட்டுலன்னு ரொம்ப அழகாக பதில் சொல்ல நினச்சிட்டு சொன்னாங்க. அதுவே ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது நடந்து இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ விஷயங்கள் ஓடி போச்சு. லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு இந்த 3 சட்டங்களுக்கு எதிரான தனி தீர்மானங்கள். இதில் காங்கிரஸு தாவேக்காவே டாமினேட் பண்ணுது. காங்கிரஸ் என்னென்னலாம் பண்ணுது நம்ம பல இது பேசணும். இதை எடுத்து நயினார் நாகேந்திரன் பேசினா கூட கரெக்டாக வீடியோ பார்த்திருந்தாலே நியூஸ் டேட்டா கரெக்டாக கிடைச்சிருக்கும் அவருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரி கொச்சையாக பேசுனா இது எப்படி சரியாக இருக்கும்? உங்களுக்கு தேசிய லெவல்லையும் பிரச்சனை. பாஜக எப்படி அடுத்த கட்டத்துக்கு போய் சேரும்? பொதுமக்கள், பெண்கள். விஜயை சாதாரணமாக நீங்கள் விமர்சனம் பண்ணாலே கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி இருக்கிற இடத்துல ஒரு 2 வருஷம் பொறுத்து பண்ணால் கூட வேறு மாதிரி ஆகும். இப்போ தான் ஆட்சி வந்து அப்போ இப்போவே இந்த மாதிரி கொச்சையாக பண்ணீங்கன்னா நீங்கள் எங்கே போய் உங்கள் கோல் என்ன பண்ண போகிறீங்க? 2 மாதத்தில் அவர் ஒரு இணையமைச்சரோ இல்லாட்டி அந்த இது கவர்னரோ இதை போக போகிறார் போல. நம்ம கேரளா கவர்னர் போவார்னு நினைக்கிறேன். யாரு? நயினாரா? கேரளா கவர்னரா? அதனால் அவர் எனக்கு என்னன்ற மாதிரி பேசுகிறாரா என்னமோ எனக்கு தெரியல. அதனால் இந்த இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது. கட்சியே வளர்க்காது. இதுக்கு பகிரங்கமாக அண்ணாமலை கண்டிச்சிருக்காரு. குஷ்பு வந்து வேற ஒரு மேட்டருக்கு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ராகுல் காந்தி மெலோனி அந்த மேட்ரு. அப்போ அவங்களும் அங்கே டெல்லியிலேயும் இந்த லட்சத்தில் தான் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நீ கூட அந்த வந்தே மாதரம் பண்ணதுக்கு செம கடுப்புல இருந்தா. வந்தே மாதரம் பாடணும், 2 பேராகிராஃபில் நிறுத்தணும் அப்படின்னா ஃபுல் பேராகிராஃப் பாடினோன்னா இப்படி விட்டுருங்களேன். என்ன கெட்டு போகுது? என்ன சாப்பிட்டதெல்லாம் பசி வந்து மயக்க இயக்கம் போட்டு விட போகிறீங்களா? ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு இதுதான் சில்லுண்டித்தனமாக முதலில் தமிழ் தாய் வாழ்த்தா, 2வது தமிழ் தாய் ஹைகோர்ட்டில் சொல்லிட்டாங்க. தமிழ் தாய் வாழ்த்தை பற்றியே சொல்லலைன்னா நீங்கள் அவங்க அழகாக தமிழ் தாய் வாழ்த்தை வந்தே மாதரம் தேசிய கீதம் முடிச்சுட்டு போயின்னுட்டாங்க. என்னடா பண்ணலாம்? இதில் பிரச்சனையே கிளப்ப முடியல. இதில் என்ன பண்ணாரு? இதே தான் இன்றைக்கி ஜேர்னலிசம் மற்றதெல்லாம் மாறிட்டு இருக்குது. ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணுன்றதை பற்றி யோசிக்குது. அன்புமணி அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அந்த தாவேக்காவோட அந்த செயல்பாடுகள், முக்கியமாக அந்த ஒரு குழு அமைச்சு ரெவன்யூ எப்படிலாம் கெயின் பண்ணலாம், அந்த விஷயத்தில் வந்து டாஸ்மார்க்லேருந்து எப்படி ரெவன்யூ கெயின் பண்ணலான்றது தான் அவங்க நோக்கமாக இருக்குது. ப்ரைவேட்டைசேஷன் ஆக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயமும் அதை நோக்கி தான் இருக்குது. அரசோட நினைப்பு வந்து டாஸ்மார்க் அழிக்கிறதுலாம் இருக்கணுமே தவிர அதுலேருந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. 2 விஷயம் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று இது.
டாஸ்மார்க் மூலமா ரெவென்யூ ஜெனரேட் பண்றது வந்து இந்த தேவையற்ற அந்த லீக்கேஜை சரி பண்ணாலே வருதுன்னு அவங்க சொல்றாங்க. இவர்கள் மேல திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு இதுதான் வதந்தி தான் இந்த பிரைவேடைஸ் ஆன்லைன். ஆக்குறாங்க. ம். ஆன்லைன். ஆன்லைன். ஆன்லைன்னா வீட்லேருந்து புக் பண்ற மாரி நெனைக்கிறாங்க. இது 2மே இல்லன்னு அமைச்சர்லேருந்து எல்லாம் மறுத்துட்டாங்க. அப்போ அந்த அமைச்சர் தரப்புல நான் சொல்றது, நீங்க தான் போய் அன்புமணிட்ட பேசி, இது தவறான தகவலு, உங்களுக்கு யாரோ தப்பா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். இல்லன்னா உண்மைன்னா அந்த உண்மைய சொல்லணும். நாங்க கொண்டு வர தான் போறோம். கொண்டு வரலன்னு சொல்றாங்க. இதோட சேர்த்து ரெஸ்டோ பார அவர் ஆரம்பத்துலருந்து எதிர்த்துட்டு இருக்காரு. ஆமா. அப்ப இத பண்ணணும். 2வது இன்னொன்னு முக்கியமானது என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த சென்சஸோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் மத்திய அரசு நடத்துது. அதுல வந்து இந்த ஃபார்ம் ஃபில் பண்ற இதுல வந்து கேஸ்ட்ன்னு ஓப்பன் லிஸ்ட் குடுத்துடுறாங்க. அவங்கவங்க ஜாதிய அவங்கவங்களே ஃபில் பண்ணிக்கோங்க அப்டின்ட்டு. இது பெரிய ஆபத்து அப்டின்னும் கண்டிச்சிருக்காரு. இது ஃபெயிலியர் மாடல் ஆக போகுது அப்டின்ட்டு. இப்போ தமிழ்நாட்டுல 120 ஜாதிகளோ என்னமோ இருக்குது. அதிகபட்சம் 200 வச்சுக்கங்க. அதுல நீங்க பிசினா பிசின்னு போட்டு அந்த ஜாதி எழுத போறோம். எஸ்சினா எஸ்சின்னு போட்டு அந்த ஜாதி எழுத போறோம். எஸ்டினா எஸ்டின்னு போட்டா ஜாதி. இதுல எங்க குழப்பம் வரப்போகுது? எஸ்சி, எஸ்டி, அதர்ஸ் அப்டின்னு தான் ஆமா. இருக்கு. எஸ்சி, எஸ்டினா அதுல வந்து அருந்ததியரா, பறையரா, தேவேந்திர குல வேளாளரா, எஸ்டினா அதுல என்ன? அவ்வளோதானே. என்ன வருதுன்னு அவரு அந்த அறிக்கைய நான் பார்க்கல. என்ன இது சொல்றாருன்னு தெரியல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்கவங்க ஜாதி பேரு அப்டின்ட்டு நெறைய எழுதுவாங்க. அது நம்ம ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் பண்ணி வச்சிருப்போம். அத தாண்டி போகும். ஆயிரக்கணக்குல அந்த மாரிலாம் போகும். அவ்ளோ ஜாதிகள் இருக்கா அப்டின்றதே ஒரு அப்டின்ற மாரி சொல்றாரு அவரு. தெரியல. அது தெரியல அது என்னன்னு. அதுக்குள்ள ரொம்ப எனக்கு அந்த விஷயத்துல இது கிடையாது. அதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? மான்டெக்ஸ்ங்க அலுவாலியா மாண்டாக்ஸ்ல தலைமையில அந்த ரெவென்யூ ஃபார்ம் பண்றது வந்து அவரு மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அவரு வந்து ரெட் டேபிஸ்ட். ம். அவருக்கு இந்த சமீரன் இந்த மாரி பெரிய சமீரன் அவரு. ம். அரசுக்கு வருவான்னு வரணும். எப்படி வந்தா எப்படி வரலாம்னு தெரியாது. வரணும் அவ்வளோதான். அத பொதுமக்கள் மத்தியில கெட்ட பேர் வருமா? அத பத்தி கவல இல்ல. அரசுக்கு ஆக வரப்போகுது. மொத்தத்துல ரெவென்யூ வருதா? இப்படிதான் பெட்ரோல் விலைய வந்து எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயிச்சுக்கலான்னு கொண்டு வந்தது இந்த மான்டெக் சிங் அல்வாலியா. இந்த மாரி பல வேலைகள் பண்ணியிருக்காரு அவரு. அதனால காங்கிரஸ் கவர்மெண்ட்ல பல விஷயங்கள் இது பண்ணுது. அது நமக்கு பெரிய பிரச்சனையா அப்ப மாறுச்சு. இந்த கேஸ் மானியம் அத வந்து வங்கிகளுக்கு போடலான்னு கொண்டு வந்தது. அதாவது எந்தெந்த வகையில பொதுமக்கள் பலன் பெறாமல் கார்ப்பரேட்டுகள் பொழைக்கிறது, கவர்மெண்ட்டுக்கு பொதுமக்கள புழிஞ்சு எப்படி பணம் எடுக்கிறது. இந்த ஐடியா குடுக்குற ஒரு முதலாளித்துவ கைக்கூலிகள்ன்ற மாரி தான் இவங்கலாம். அதுக்கு தான் படிச்சுட்டு வர்றாங்க. இதில மனிதாபிமானம், சமூக உணர்வு, சமூக பொறுப்புணர்வு இருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலும் இந்த நான் சொன்ன மாரி தான். அப்ப இப்படிப்பட்ட ஆள்ல முக்கியமானவரு இவரு அலுவாலியா. அப்ப அவர கொண்டு வந்து இந்த இதுக்கு போடுறீங்கன்னா, அவரு ஒவ்வொரு விஷயத்திலும் சொல்லுவாரு. இப்போ மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வருஷம் வருஷம் இத்தனை பெர்சன்டேஜ் ஏத்தணும்னு தான் அந்த உதய மின் திட்டத்த கொண்டு வந்தாங்க. வருஷம் வருஷம் மின் கட்டணம் ஏத்தினே போனீங்கன்னா, மக்கள் என்ன ஆவாங்க? அதெல்லாம் முடியாது. ஏத்தி தான் ஆகணும்னு சொல்றது தான் அதிகாரிகள். அதெல்லாம் ஏத்த முடியாது. அது அரசு பார்த்துக்கிட்டும். அதனால வர்ற சில 100 கோடியோ, இல்ல 1000 கோடியோ அரசு பார்த்துக்கிட்டும். நாங்க ஏத்த மாட்டோம் அப்படின்னு உறுதியா நின்னது ஏடிஎம் கவர்மெண்ட்லாம் சிலர்லாம் நின்னாங்க. அப்ப அந்த மாரி பஸ் கட்டண உயர்வ நாங்க பார்த்துக்கிறோம். பால் கட்டண உயர்வ நாங்க பார்த்துக்கிறோம். ஏத்த மாட்டோம். ஏத்தி தான் ஆவணும்னு திணிச்சு ஏத்தணும் அப்படின்னு ஏத்துறது. இத அதிகாரிகள் பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயத்துல தான் இந்த மாரி இருக்கிற விட்டேத்தியா இருக்கிற அதிகாரிகள். விஜய். அதுல அத தான் அவரு குறிப்பிடுறாரு. சார் 80வது சுதந்திர தினம் இன்னைக்கு வந்து நாடெங்கும் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு. சொன்ன மாரியே முதல்வர் அவர்கள் கோட்டையில கொடி ஏத்திட்டாரு. பிரதமர் அவர்களுடைய பேச்சு, கொடி ஏத்துனதுக்கு அப்புறம் முதல்வர் அவர்களுடைய பேச்சு, என்னென்ன மாரியான விஷயங்கள் அந்த பேச்சுல இருந்தது? நம்ம என்ன டேக் அவேஸ் எடுத்துக்கணும்? சுதந்திர போராட்டம் பல காலகட்டங்கள்ல பல இது நடக்குது. அப்ப நமக்குன்னு ஒரு கொடி வேணும். பிரிட்டிஷ் ஜாக் ஃபிளாக் அப்டின்னா அது ஒரு பெரிய மரியாதை. அந்த கொடிக்கு. பிரிட்டிஷ் கொடிக்குன்னா. அதுக்கு தலை வணங்கணும் அந்த மாரி. அப்ப இந்தியாவுக்குன்னு ஒரு கொடி வேணும். அது சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கொடியா இருக்கணும்னு எல்லாருமே இது பண்ணாங்க. அதுல யாரு உருவாக்குனது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத வடிவமைச்சர் வந்து ஒரு ஆந்திராக்காரு. பிங்கிலி வெங்கையா. வெங்கை. இன்னைக்கு இருக்கிற தேசிய கொடிய நீங்க பாருங்க. இந்த தேசிய கொடிய வடிவமைச்சது, இறுதிப்படுத்தினது ஒரு இஸ்லாமிய பெண். இந்த சக்கரம் இந்த ம். இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு ஓவியர். ம். அது ஒரு பெரிய ஒரு அழைப்புகள்லாம் குடுத்து, அதில இவங்க வடிவமைச்சது செலக்ட் ஆகுது. இவங்க தான் அத வடிவமைச்சது. ஒரு சுரையா அப்படின்னு. ஹைதராபாத்த சேர்ந்தவங்க. தென்னிந்தியா தான் தேசிய கொடியை வடிவமைச்சதுல. இவரும் ஆந்திராவை சேர்ந்தவர் தான். முதல்ல வடிவமைச்சவரு. இறுதி வடிவமாக கொண்டு வந்தது அந்த சுரையான்றவங்க. அவங்க ஒரு இஸ்லாமியர். இந்த தேசிய கொடி இது வந்து இவரு அந்த பிங்லி வெங்கையான்றவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவரு. சுதந்திர போராட்ட வீரரு, விவசாயி, கல்வியலாளர்.
இவர் வந்து 1921 அந்த கொடியை வடிவமைக்கிறார். காந்தியடிகள் ஒப்புதலோட அந்த கொடிய. அதுக்கு பல்வேறு நாட்டு தேசிய கொடிய மாடலா எடுத்துக்கிறாங்க. அதில நம்ம தேசிய கொடிக்கான ஒரு அடிப்படை இத உருவாக்குறாங்க. அதில வந்து அவர் வடிவமைத்த கொடியில ராட்டை இருக்குல்ல, காந்தியுடைய ம். இது ராட்டை சின்னம். அப்போ இந்த இப்ப இருக்கிற இந்த மூவர்ணம் ராட்டை அந்த சின்னம். சக்கரத்துக்கு பதில் அந்த ஆமா. ராட்டை. இது இணைக்கப்பட்டு 1947 ஜூலை 22ல இது வந்து இந்திய சட்டப்பேரவைப்பு கூட்டத்தில இது வந்து தேசிய கொடியா அதிகாரப்பூர்வமா பண்றாங்க. அதுக்கு பிறகு இந்த 24 மாநிலங்கள் இந்த இந்த அந்த அதுக்கெல்லாம் சில அந்த அந்த சக்கரத்துக்கு வரை. ஒரு ம். நம்முடைய அசோக சக்கரம். அந்த ஸ்போக்ஸ். அசோகர் காலத்தில உருவாக்கப்பட்ட அந்த 4 சிங்க தலைகளோட சின்னம். அது. அது கீழ ஒரு சக்கரம் இருக்கும். ஆமா. அந்த சக்கரம் பல விஷயங்கள குறிக்கிறது. அந்த அசோக சக்கரத்தோட கூடிய இப்போது இருக்கிற வடிவத்த உருவாக்குனது வந்து இந்த இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேருலாம் கொடி வந்து இப்படி இருக்கணும். நம்ம இது இப்படி போகணும்னு சொன்னப்போ, சுரையா தியாப்ஜி அப்படின்றவங்க தான் இந்த இத இது இறுதி பண்ணாங்க. வடிவம் குடுக்குறாங்க. அது யாருன்னா பத்ருதீன் தியாப்ஜி, சுரையா திராப்ஜி 2 பேருமே சேர்ந்து வடிவமைக்கிறாங்க. இதில வந்து நீல நிற அசோக சக்கரம் இந்த இத உருவாக்குறாங்க. இந்த 24 ஆரங்கள் கொண்டு வந்த அசோக சக்கரத்த அவங்க ஒரு இஸ்லாமியர். இவங்க வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. இவங்களும் ஒரு பெரிய ஓவியர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. சுதந்திர இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பல குழுக்களில் பங்களித்தவர் அப்படின்ற முறையில இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது. அப்ப அந்த சுதந்திர தின கொடிக்கு இந்த இது ஒரு பக்கம். நம்மளுடைய மூவர்ண கொடின்றது பெரும்பாலும் நம்ம சுதந்திர தினத்தில சுதந்திர இதில வந்து நம்ம இது பண்ணோம். அது ராட்டையா, சக்கரமா அப்படின்றதெல்லாம் மாறுபட்டு இருந்தாலும், மூவர்ண கொடின்றது நம்ம இந்திய கொடின்றது சுதந்திர போராட்ட இதிலெல்லாம் ஈடுபட்டிருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, கொடி காத்த குமரன். இன்னைக்கு சுதந்திரம்னோன்னே என்னென்னத்தையோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. சுதந்திர தினத்தில சுதந்திரம் எப்படி கிடைச்சது? மத்த விஷயங்கள்ல. திரிஷா சல்யூட் அடிச்சாரா? நயினார் என்ன பேசினான்றது தான் போய்க்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஊடகங்கள் இத தான் பெருசா ஆமா. எடுத்து வாதிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த கொடி கொடி காத்த குமரன். நீங்க பார்த்தீங்கன்னா, சின்ன பையன். அப்பதான் திருமணம் ஆகியிருக்குது. அந்த போராட்டத்தில கலந்துக்கிறாரு. திருப்பூர் குமரன். வெள்ளையர்கள் தாக்குகிறார்கள். அப்போ வந்து அந்த வந்தே மாதரம் இந்த கோஷத்தோட போவாங்க. அதில வந்து அவங்க அகிம்சா முறையில என்ன அடிச்சாலும் அடி வாங்கிக்குவாங்க. ம். அப்படி இவர கடுமையா தாக்கும் பொழுது, மண்டை உடைந்து ரத்தம் பெருகி கீழ சாயும் பொழுதும் அந்த கொடிய விடாம கடைசி பிடிச்சிருக்கு. வரைக்கும் விடல. உயிர் போகும் தருவாயில விடலன்னுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மை தான் கொடி காத்த குமரன்னுவாங்க. இன்னைக்கு அதே திருப்பூர் மண்ல ஏராளமான கொடி காத்த குமரன்கள் இருக்கிறார்கள். நாடு யாராரோ பாடுபட்டு தியாகம் பண்ணி இன்னைக்கு யார் யார் கையிலயோ இருக்குது. இது ஒரு விஷயம். சரி, கொடியை ஆங்கிலேயர்களுக்கு சவால் விட்டு ஏற்றிய 2 பேர் இருக்கிறாங்க. சென்னையில ஒருத்தரு, இன்னைக்கு விஜய் கோட்டையில முதல்வர் கொடி விஜய் ஏத்துனாங்க. கொடி ஏத்துனார்ல. இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் வரைக்கும் ஜ ஆளுநர் தான் ஏத்துவார். கலைஞர் பீரியட்ல தான் அது ஒரு கோரிக்கையா வச்சு இண்டிபெண்டன்ஸ் முதல்வர்கள் டேக்கு ஏத்தணும். முதல்வர். ரிப்பப்ளிக் டேக்கு குடியரசு வந்து கவர்னர். அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துடைய ரெப்ரசன்டேட்டிவ். அதனால அதுக்கு அவங்க. இது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுன்றதுனால சுதந்திர தின கொடி ஏத்துறது. இப்ப இதுல நீங்க சென்ட்ரல்லயும் அதே மாரி தான் இருக்கும். பிரதமர் ஏத்துவாரு, ம். ஜனாதிபதி ஏத்துவாங்க. இப்ப இதுல இந்த கொடியை இன்னைக்கு முதல்வர் விஜய் நம்ம கோட்டை கொடி கம்பம் ஏத்துனாரு. இந்தியாவிலே உயரமான கொடி கம்பங்கள் இது ஒண்ணு. 150 அடி உயரம். நீங்க 150 அடி உயரம் ஒரு பீச்சுல ஒரு மொட்டை மாடி ஒரு மாடியில போய் நின்னீங்கனாலும் காத்து அப்படி அடிக்கும். அது கூட வேணாம். டிவி டவர் இருக்கு தெரியுமா? தூர்தர்ஷனுடைய டவர். ம். இருக்கிறதுலே உயரமானது. அது மேல குறிப்பிட்ட உயரம் போனீங்கன்னா, அந்த ஆடுற மாரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த போனவங்கலாம் சொல்லுவாங்க. மேல போயிட்டா ஆடுற மாரி இருக்கும். ஒரு மாதிரி இருக்கும். அவ்வளோ பயம். நீங்க ஒரு 30 அடி, 40 அடி போயிட்டு கீழ பார்த்தீங்கனாலே பயப்படுவீங்க. அப்படி இருக்கும் பொழுது, ஒரு நள்ளிரவுல இந்த கொடி மரத்தில ஏறி, இந்திய தேசிய கொடிய கட்டிட்டு ஒருத்தன் இறங்குனான்னா, எவ்வளோ பெரிய வீரனா இருக்கும். இறங்கும்போது துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்றாங்க. ஆனா, அவரு கொடி ஏத்திட்டு இறங்கிட்டாரு. யாருக்கும் தெரியாது. காலையில பார்க்கும்போது தான் கொடி இருந்தது. ஷாக் அப்படின்னு. இந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இவர் பேர் வந்து பகபாஷ்யம் ஐயங்கார். ம். இவர் ஆர்யா அப்படின்னும் சொல்லுவாங்க. நிக்நேம். ஆமா, நிக்நேம். இவர் வந்து சுதந்திர போராட்டத்தில பல சாகசங்கள் பண்ணதில இவருடைய சாகசம் இன்னைக்கும் பெருசா பேசப்படுது. இன்னைக்கு சுதந்திர தினம்ன்றதுனால அதுவும் கொடியேத்துனத பார்க்கும்போது எனக்கு ஆகா! இந்த கொடி மரத்தில தானே ஆர்யா ஏறுனாருன்னு நினைக்கும்போது நம்ம வாசகர்களுக்கும், நம்ம நேயர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு வருது.
இவர் வந்து காங்கிரஸ் கட்சி முழு சுயராஜ்ய நாள் அப்படின்னு ஜனவரி 26 அறிவிக்கிறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அதுன்னு. அப்போ சுதந்திர தினமாக அறிவித்து நாடு முழுவதும் போராட்ட அழைப்பு விடுக்கிறாங்க. அப்போ இதை ஒட்டி இங்கே வந்து பிரிட்டிஷ்காரங்க பீரியடில் இந்த கோட்டை சென்ட் ஜார்ஜ் கோட்டை இருந்தது. இன்றைக்கி இருக்கிற செக்ரட்டரியேட்லாம் அன்றைக்கி கோட்டை. அப்போது அங்கே தேசிய கொடியை அன்றைக்கி ஏற்றுவோம் அப்படின்னு இவர் பாஷ்யம் முடிவு பண்ணுறாரு. சின்ன பையன். எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப லேட்டஸ்ட்டாக தான் இறந்தாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய கதர் வேஷ்டிலேயே அது மூவர்ணம் ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி இன்று முதல் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுன்னு ஒரு வாசகத்தை எழுதி அதை சுருட்டி அதுக்கு வேண்டிய கயிறு எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு கோட்டை கொடி மரத்தில் ஏறுறாரு. நான் ஏன் டிவி டவரு இதெல்லாம் உதாரணம் சொன்னேன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 150 அடி உயர கொடி கம்பத்தில் சப்போர்ட் தன்னந்தனியாக வெள்ளைக்காரன் பார்த்தா சுட்டுருவான். பக்கத்துலேயே அந்த அப்போ இது அங்கே இருந்தது கலங்கரை விளக்கம், அந்த லைட்டு வேறு அடிக்கும். இன்னொன்று பில்டிங்லாம் கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக தெரியும் ஒருத்தன் ஏறுறது. அதை மீறினா உயிரை பணையம் வச்சு ஏறுறது எவ்வளோ பெரிய சாகசம். அவர் ஒற்றையாளாக ஏறி அது எப்போ 1932 என்ன வெளிச்சம் இருக்கும், என்ன இருக்கும் பாருங்கள். ஏறி அந்த மரத்து மேலே ஜனவரி 26 அதிகாலை 2 மணிக்கு அந்த பிரிட்டிஷ் ஜாக் கொடியை அவுத்துட்டு, தேசிய கொடினா என்ன, கொடினா அவ்வளோ 152 உயரத்தில் பறக்கணும்னா அது போர்வை சைஸ் இருக்கும். தூக்கிட்டு போகிறதுக்கே இவர் அந்த கொடியை அவுத்துட்டு நம்ம தேசிய கொடி கட்டிட்டு காலையில் எல்லாம் அந்த ஒரு இதெல்லாம் பரேடு கிரேட்லாம் பண்ணுவாங்களே கோட்டையில், அடிச்சு பார்த்தா இந்திய கொடி பறக்குது, நம்மளுடைய அந்த மூவர்ண கொடி பறக்குது. செம்ம காண்டாயிட்டாங்க. அந்த தகவல் அப்படியே பரவுது. அப்புறம் இது யார் இதை கொண்டு போனா, அவ்வளோ தைரியமா யூனியன் ஜாக் கொடியை கீழே இறக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு உலக சாம்ராஜ்யத்துடைய கொடியை ஒருத்தன் இறக்கிட்டு இந்த கொடியை ஏற்றிட்டான். அதுவும் கோட்டையிலே நமது கொடி பறக்க வேண்டிய மாதிரி கோட்டையில் ஏற்றிட்டானா, சாதாரண விஷயமா? அது ஏற்றிட்டு இறங்கும்போது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, அதில் அவர் தப்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் அவர் ஏற்றிட்டு இறங்கிட்டாரு, அப்புறமா தான் தெரியுது, தேடுறாங்க ஆள் யாருன்னு. அதற்கு பிறகு அப்போவே 32 எப்படி இருந்திருப்பாருங்க பிரிட்டிஷ் போலீஸ், இதெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவரை பிடிச்சி சிறையில் போட்டு பயங்கரமான கொடுமைப்படுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு அவர் ரிலீஸ் ஆகுறாரு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த இதுக்கு பிறகு இந்த தியாகி பென்ஷன் அந்த மாதிரிலாம் பெரிய அளவில் எதுவும் எதிர்பார்க்காது, வாங்கலை அப்படின்னு. இவர் யாருன்னா நல்ல பிரபல ஓவியர் வேறு. இவர் தான் பாரதியாருடைய அந்த மீசை முறுக்கி குங்கும போட்டு வச்சு அந்த ஓவியம் இருக்குல்ல, அந்த ஓவியத்தை வரைஞ்ச புகழ்பெற்ற ஓவியர் இவர் தான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெருமைமிக்க வீரர்கள் கொடியேற்றின அந்த வரலாறுக்கு இணைந்த அந்த கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தில் தான் இன்றைக்கி முதல்வர் விஜய் கொடியேற்றினார். சென்னை கோட்டையுடைய கொடிக்கம்பத்துக்கு இது ஒரு வரலாறு இருக்குது. இதே மாதிரி இந்த கொடியேற்றுறதுல சாகசம் பண்ண அந்த அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள். அறியப்பட்டவர்கள்னால் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. இன்னைக்கு கூட முதல்வர் விஜய் பேசும்போது சொல்லியிருப்பார், வீர வணக்கம்லாம் சொல்லியிருந்தார். அறியப்படாத வீரர்களுக்கும் வணக்கம்னுவார். ஏன்னா நம்ம பார்த்தது ஒரு 200 பேர் இருக்கும். அறியப்படாதவர்னு எடுத்திங்கன்னா தமிழகத்தில் ஒரு 2000-3000 பேர் இருப்பாங்க. அவர்கள்லாம் ஏதோ ஒரு வகையில் போராடி அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு என்னென்ன அந்த வாரிசு என்னானாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப இது இருக்குது. அந்த மாதிரி நான் கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இவர்களுடைய வரலாறை தொகுத்து பேசணும் அப்படின்னு. அதை ஒரு ஏஐ உடைய ஒரு டாக்குமெண்ட்ரியாக கூட கொண்டு வரலாம். அதுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, அதெல்லாம் ஒன்று இருக்குது. ஆதரவு இல்லாட்டினாலும் கொண்டு வரலாம் அந்த மாதிரி விஷயம். அன்சங் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இதில் இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றில் ஒரு பாலம் இருக்குது, 110 வருஷம் ஆகுது. அதை கட்டினவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர், அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டரு, ஒரு இன்ஜினியரு. இன்னை வரைக்கும் அந்த பாலம் அப்படியே இருக்குது. அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நேயர்கள் சொல்லுங்கள். என்கிட்ட இருக்குது, நான் டீட்டெயில் எடுக்கலை, ஒரு டைமில் நான் படித்தது. அந்த மாதிரி பலரும் சேவை செஞ்சுருக்காங்க. டிஎன் சிவராமன் சொல்லிட்டு ஒருத்தர் தினமணி பத்திரிகை ஆசிரியர் இருந்தார். எவ்வளோ படித்தவர் தெரியுமா? 8ஆம் வகுப்பு. சுதந்திர போராட்ட வீரர், நீண்ட காலம் தினமணி பத்திரிகையுடைய ஆசிரியராக இருந்தவர். இந்த மாதிரி அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் இருக்கிறாங்க. இதில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில்
அவர் எப்படிப்பட்டவர்னா மாயாண்டி தீரன் மாயாண்டி சேர்வை அவர் பேர். அவருக்கு தீரன்னு பட்டமே கொடுத்தாங்க. தீரன் சின்னமலை அப்படின்னா வீரன் தீரன். அப்போ அந்த தீரன் அப்படின்ற பட்டத்தையே அந்த மதுரை மக்கள் அவர் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாராம். சொல்லிட்டு செய்வாராம். அவரை பார்த்தாலே பிரிட்டிஷ் போலீஸும் கவர்மெண்ட்டும் அலறுமா. இன்னைக்கு என்ன மானத்தை வாங்க போறானோ அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு ஒரு நாள், இந்த டேட்ல இந்த டைமுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நான் கொடியேற்றுவேன் அப்படின்னு கை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதெல்லாம் அங்கே எழுதுறாரு, அறிவிச்சிடுறாரு. போலீஸுக்கு பெரிய அவமானமாக இருக்குது, பலருக்கும் பயம் வருது, ஏற்றிட்டாருன்னா அப்படின்னு. அப்போ அதை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? மாயாண்டி சேர்வை சொன்னால் செய்வார்ப்பா அப்படின்னு மதுரை ஃபுல்லாக பேச்சு. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் பொழுது, இதை தடுக்கணும்ல, கோயிலுக்குள்ளே போகிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் உடைய போலீஸு, அந்த உளவு பிரிவு, பிரிட்டிஷ் இராணுவம் எல்லாமே கொண்டு வந்து இறக்கிடுறாங்க. ஒரு ஈக்காக்க கூட உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு ஒரு வாரத்துக்கு டைட் முன்னாடி செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் யார் போனாலும் அவங்கள சோதித்து உள்ளே அனுப்புறது அந்த மாதிரி. ஒரு வாரத்துக்குள்ள ஒரு 3-4 நாள் ஆனவுடனே ஜனங்க மத்தியிலே ஒரு நம்பிக்கை போயிடுது. என்ன மாயாண்டி சேர்வர் சொல்லுவார், செய்ய மாட்டார் போல. செய்வாருன்னு இது பார்த்தா செய்ய முடியாது போல். அவ்வளோ டைட் போலீஸ் செக்யூரிட்டி இருக்குது. இவர் எங்கே செய்ய போகிறாரு அப்படின்னு. பிரிட்டிஷ் ஆங்கில அதிகாரிகளும் ஆங்கில கைக்கூலிகள் இருப்பாங்களா நம்ம ஆளுங்கள, அவங்களும் சிரிக்கிறாங்க. துரை ஆனால் எங்கள் ஆளுங்க சொல்லுவான் செய்ய மாட்டான் அப்படின்னு. அவர்களும் ஒரு தெனாவட்டாக இது பண்ணுறாங்க. ஆங்கில பத்திரிகைகளும் ரொம்ப தெனாவட்டாக எழுதுது அப்போ மதுரையில். அப்போ எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது பாருங்கள். இந்த டேட்டில் ஏற்ற போகிறாரு. ஆனால் இவர் ஏற்றுவார். எங்கே போனார் மாயாண்டி சேர்வு தேடுறாங்க ஜனங்க. போலீஸ் தேடுது. இது அறிவிச்சிட்டு ஆள் எஸ்கேப்பு. இவரெல்லாம் எங்கே ஏற்ற போகிறாரு அப்படின்னு. அந்த டேட் வரும்போது இருந்தாலும் மக்கள் மாயாண்டி சேர்வை சொன்னால் செய்வாரா? சொல்கிறத தான் செய்வார் அப்படின்னா, என் வழி தனி வழி. எம்ஜிஆர் நாளை நம்ம இதில் சொல்லிக்கிறாரு. அதை தான் ரஜினிகாந்த் அப்புறம் ஃபாலோ பண்ணுவார். அந்த மாதிரி என் வழி தனி வழின்னு அந்த டேட்டில் அந்த நேரத்துக்கு திடீர்னு கொடி பறக்குது. ஆடா இது அடித்து புரண்டு கோபுரத்துக்குள்ளே ஏறுறாங்க. அந்த கோபுரத்துக்குள்ளே ஒரு சின்ன படிக்கட்டு மாதிரி இருக்கும் போல். அது ஏறி போனால் யாரையும் காணும். கொடி ஏற்றப்பட்டுச்சு. ஜனங்க கொண்டாடுறாங்க. தீரன் மாயாண்டி சேர்வை சொன்னதை செஞ்சிடாங்க. அதனால மூஞ்சில் கறியை பிடிச்சிட்டாருப்பா. எவ்வளோ பெரிய அசிங்கம். ஆனை சாகசம் சொல்லி சவால் விட்டு 10 நாளைக்கு அப்புறம் இவனுக்கு இவ்வளோ படையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி பின்னால் என்ன பண்ணார் அவர் அப்படின்னா, இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உள்ளக வேர்களில் பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. வேர்களில் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கின்னு மேலே போய் உக்காந்துனார். இவனுங்க அதுக்கப்புறம் கீழே எல்லாம் போட்டு டைட் செக்யூரிட்டி. அவர் மேலே உட்காந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்டுக்கின்னு தண்ணியை குடிச்சிக்கின்னு 6 நாள் மேலே வெயிட் பண்ணி அந்த சொன்ன டேட்டு கொடியேற்றிட்டார். இதில் தண்ணி இது பண்ண முடியாமல் சிறுநீரை கூட குடித்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அந்த அளவுக்கு தன்னை உடலை வருத்திக்கிட்டு சொன்னதை செய்யணும், இந்த அரசுக்கு ஒரு இதுவாக இருக்கணும்னு அந்த தீரன் மாயாண்டி சேர்வை பண்ணது இன்றைக்கும் மதுரை மக்களால் பேசப்படுது. அப்பேற்பட்ட வீரர்கள் தீரர்களை கொண்ட நாடு நமது நாடு. இன்றைக்கி நமக்கு சாதாரணமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து போகும். முன்னெல்லாம் எங்கள் சின்ன வயசுலலாம் சுதந்திர தினம்னா காலையிலேருந்தே அது தெரியும். வானொலியில் பாடல்கள், தங்கங்களே நாளைய தலைவர்களே நம் தேசம் காப்பவர் நீங்கள், நம் தாத்தா காந்தி மாமா நேரு தேடிய செல்வங்கள் அப்படின்னு பள்ளி சாலையை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள்னு காமராஜர் அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பல பாடு மகான் காந்தி மகான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே. அதுக்கப்புறம் பல இதெல்லாம் வந்து அப்புறம் தாயின் மணிக்கொடியெல்லாம் மாறிச்சு. அப்புறம் இப்போ எதையுமே காணும். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா அப்படின்னு நானும் வந்து இதெல்லாம் எனக்கு புரிஞ்ச பாட்டு. இப்போலாம் புரியல. பாஜி ஓ நான் பாட்டு அரபி பாட்டான இல்லைங்க. அனிருத் போட்டுக்கிறாரு இந்த படத்துக்கு. புது பாட்டு நல்லா தான் இருக்கும். அப்படியா? டங்கு டிக்கு டங்கு டிக்கு டங்கு டிக்குன்னு என்னடா அந்த படத்து இது அந்த படம் மியூசிக் அனிருத் தானே போட்டார். ஆமாம். என்ன இது அங்கே டங்கு டிக்கு இங்கே டிங்கு டக்கு டிங்கு டக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி ஒருத்தர் காலம் ஓடுது, சிலருக்கு காலம் ஓடுகிறது. இந்த டங்கு டிக்கு தான் இப்போ பாடிட்டு இருக்குது. பாட்டு புரியுதா சார்? நீங்கள் ஒரு 200 தடவை கேளுங்க சார், புரிஞ்சிடும். நமக்கு நடுராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும். எனக்கு தங்கங்களே நாளைய தலைவர்களே போதும்.
அப்போ இது அப்படிப்பட்ட சுதந்திர தினத்தை நீ கொண்டாடுறோம். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம நேயர்களுக்கு சில விஷயங்களை பதிவு பண்ணணும்னு தான். அது அப்பேற்பட்ட மனிதர்களோடு நம்ம வாழ்ந்திருக்கோம். அந்த அவ்வளோ சாகசங்கள். அப்போ இப்பேற்பட்ட அந்த சுதந்திர தினத்தை அடைந்த பிறகு இந்த நாடு பல கட்டங்களை கடந்து வந்தது. நாடு சுதந்திரம் அடைந்தாலும் நம்மக்கிட்ட நிதியும் இல்லை, டெக்னாலஜியும் இல்லை. அன்னைக்கு நேரு நடையா நடந்தார் அமெரிக்கா, பிரிட்டனுக்கெல்லாம். நாங்க 200 வருஷமா அடைந்த டெக்னாலஜிய நீ 20 வருஷத்துல கொண்டு வரலான்னு பார்க்குறியா? அப்படின்னு கேலி பேசுனாங்க. அன்னைக்கு நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அப்படின்னு. அன்னைக்கு ஏகே கோபாலன், இன்னும் சிலர் சோவியத் யூனியன்ல பேசி, ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினச்சிக்க போறீங்க. அவர் மூலியமா பேசி, அப்படி வந்தது தான் பல பொதுத்துறை நிறுவனங்கள், ரூர்கேலா அந்த மாதிரிலாம். டெக்னாலஜி, நமக்கு கிரியோஜெனிக் இயந்திரம், அதாவது விண்வெளி துறையில முக்கியமானது அந்த கிரியோஜெனிக் இயந்திரம் தான். அந்த டெக்னாலஜிய கொடுத்த ரஷ்யா. இன்னைக்கு விண்வெளியில நம்ம 4வது இடத்துல நம்ம இருக்கிறோம். ஆமா. பல முன்னணி வல்லரசு நாடுகளுடைய அந்த சேட்டலைட் இடத்த நம்ம ஏவுறோம். வருவாங்க. குறைந்த எடை கொண்டது பெரிய டன் கணக்குல இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட்களையும் ஏற அனுப்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். எங்கேயோ போயிட்டோம். அப்போ அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நோக்கி நடந்ததில் பல பிரதமருடைய பங்குகள் இருக்கிறது. அவரவர் காலத்தில் நேரு ஒரு அவருடைய காலத்தில் அவர் பண்ணார்னா, இந்திரா அவங்க காலத்தில் அவங்க சில மன்னர் மானியம் ஒழிப்பு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, வங்கிகள் தேசியமயமாக்கல், இந்த மாதிரி பல இது பண்ணாங்க. நல்லதும் பண்ணாங்க, சில இதுவும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எஃப்சிஆர் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ராஜீவ்காந்தி, அதுக்கு ராஜீவ்காந்தி பீரியடில் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு, அறிவியலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அதனால அது ஒரு இது. அதற்கு பிறகு நரசிம்மராவ் பீரியடில் தான் மன்மோகன் சிங்கை கொண்டு வராரு. பொருளாதாரம் மற்ற நவீன சீர்திருத்தங்கள்ல நரசிம்மராவ், அந்த காட் டங்கல் ஒப்பந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி ஒரு பாய்ச்சல் வேகத்துக்கு போகிறதுக்கு அது உதவுச்சு. நரசிம்மராவ் பீரியடுக்கு பிறகு விபி சிங் போன்றவர்கள், அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு சமூக இது மண்டல் கமிஷன், இந்த மாதிரி பல இது. வாஜ்பாய் அவர் பீரியடில் தான் போக்ரான், பல விஷயங்கள். அவரும் ஒரு நவீன இதை நோக்கி நகர்ந்தார். அதற்கு பிறகு மன்மோகன் சிங் பீரியடு, அந்த 10 ஆண்டுகளும் பல்வேறு விஷயங்களில் பொருளாதார ரீதியாக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பல விஷயங்கள், விவசாயிகளுக்கு 6,000 கோடி ரூபா 6,000 ரூபா கொடுக்கறது, இந்த மாதிரி பல விஷயங்கள். அதாவது சுயசார்பு பொருளாதாரத்தை முன்னேற்றுவது, அந்த மாதிரி ஒரு ரீஃபார்மேஷனுக்கான ஒரு இது அவர் கொண்டு வந்தார். அதற்கு பிறகு மன்மோகன் சிங் பிறகு வந்தவர் தான் மோடி. மோடி வரும்பொழுதே கடுமையான எதிர்ப்பாளையை சந்தித்து தான் அவர் வந்தார், கோத்ரா கலவரம் அது. ஆனால் அதற்கு பிறகு அவர் இந்தியாவுக்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள், மோடி காலத்தில் தான் வெளியுறவு துறையும் சரி, நம்முடைய RAW, நம்முடைய ஏஜென்சிகள், இதனுடைய இது வெளியுறவு துறையில் இப்போ பாகிஸ்தானை கையாண்ட விதம், இந்த மாதிரி பல இஸ்லாமிய நாடோட நம்முடைய பெரிய நெருங்கிய நட்புறவு, பிரிக்ஸு, பல யூரோப் கண்ட்ரிஸோட நம்ம அந்த யூரோப்பிய யூனியனோட தொடர்பு, மிடில் ஈஸ்ட், ரஷ்யாவுடைய தொடர்பை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறது, அதே நேரத்தில் அமெரிக்காவையும் கைகோர்த்துட்டு பண்ணுறது, மிடில் ஈஸ்ட் இது, ஆப்பிரிக்க நாடுகள், நம்மோட கீழே இருக்கிற நாடு, எத்தியோப்பியாவிலேருந்து பல நாடுகளோட நம்முடைய ராஜ்ய உறவுகள், வியாபார உறவுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் போறாரு, பண்ணுறாரு. இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாத ராகுல் காந்திக்கு ஒரு மெலோனியா அவங்க பேர், அதை கட்டி பிடிச்சதை ஒரு பெரிய ஒரு விஷயமா போட்டு தன்னுடைய தரத்தை இன்றைக்கு ராகுல் காந்தி காட்டுறார். ஆனால் பிரதமர் இன்று அவருடைய விஷன், இன்னைக்கு நம்ம உலக அளவில் வல்லரசில் 4வது இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறோம். டெவலப்பிங் கண்ட்ரி, முன்னேறுகின்ற நாடுகள் பட்டியலில் வந்துட்டோம். அது ப்ளஸ்ஸு நம்ம டாலரைசேஷனுக்கு எதிராக நம்ம தாக்கு பிடிச்சி நின்றுட்டு இருக்கிறோம். இன்னும் பல இந்த கல்ஃப் வார்லலாம் நம்மளுடைய தாக்கு பிடிக்கிற தன்மை தெரிஞ்சுது. இப்போ பாகிஸ்தானோ, ஸ்ரீலங்காவோ, இந்தோனேஷியாவோ, இந்த கீழே நாடுகளோ, இல்லை மற்ற நாடுகள் தடுமாறிட்டு இருக்கும் பொழுது, ஏன் யூரோப் கண்ட்ரிஸே தடுமாறும் பொழுது நம்ம தாக்கு தான் இருந்தோம். அப்போ அதற்கு வலிமையான அடிப்படையான ஒரு தொடர்ந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு, ப்ளஸ்ஸு மாற்றம் யாரால் முடியுமோ அவர்களை பயன்படுத்துவது, இந்த தன்மைகள் தான் காரணம். அப்போ இதனோட இன்றைக்கி அவர் பேசியிருக்கிறது 2047 ஒரு வல்லரசாக நாம் நகர்வோன்றது. அதுக்கு அப்துல் கலாம் வந்து பலருடைய கனவு. நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நெதர்லாந்தில் செமிகண்டக்டரு, இந்த சிப்பு தயாரிக்கிற இதில் நம்ம வந்து இந்த MOU சைன் பண்ணியிருக்கோம். பெரிய அளவில் ASML அந்த நிறுவனத்தோட பெரிய அளவில் ஒரு இது கொண்டு வந்திருக்கோம்.
அது நம்மளுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு வேகமாக நகர்த்தும். மற்ற நாடுகளோட பாய்ச்சல் வேகத்தில் நம்ம நகர்த்தும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒப்பந்தத்தை சத்தம் இல்லாமல் போட்டுட்டு பிரதமர் வந்திருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு 7 கோல்கள் சொல்கிறாங்க. அணு மின்சாரம் தயாரிக்கிறதுல இந்த ஒரு ஜிகாவாட் 100 ஜிகாவாட். அது 2047 நீங்கள் மின்சாரத்தில் தன்னிறைவு ப்ளஸ் லித்தியம் பயன்படுத்துறது. நம்முடைய பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு இது மாதிரி விவசாயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் அந்நியர்கள் நமக்கு விதையை கொடுத்து காட்டங்கள் ஒப்பந்தம் வந்த புதுசுலலாம் அவர்கள் விதையை கொடுத்து நம்ம விவசாயிகளை ஏமாற்ற பார்த்தாங்க. இதை தான் விதைக்கணும் அப்படின்னு. அந்த விதை மலட்டு விதை. அதில் விதை நெல்லை எடுத்து வைக்க முடியாது. கோதுமையாக விதை இதை எடுத்து வைக்க முடியாது. உருளைக்கிழங்கு பயிரிட வச்சது, தக்காளி இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம இந்த சிறுதானியங்கள், கரும்பு ஒரே இதில் வந்து தென்னை மரம் ப்ளஸ் சிறுதானியங்கள் இந்த மாதிரி வேறு மல்டி பண்ணுற அளவுக்கு விவசாயம் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி ஊக்குவிக்கிறாங்க. பிரதமர்லாம் ரொம்ப கவனம் செலுத்துகிறார் விவசாயத்தில். நீங்கள் கோவை வேளாண் மாநாட்டில் வந்து பேசும்போது பல விஷயங்கள் பேசினார். இந்த மாதிரி விஷயங்கள் நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். வேலை செய்கிறவங்க வேலை செய்கிறாங்க, வையிறவங்க வஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி சொல்லலாம். அவதூறு சமோசா சாப்பிட்றாங்க, சமோசா சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமாம், கட்லெட் சாப்பிட்றவங்க கட்லெட் சாப்பிட்றாங்க, காரியம் செய்கிறவங்க காரியம் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் சமோசா கட்லெட் சாப்பிட்டதுனால நமக்கு நஷ்டம் எவ்வளோ தெரியுமா? 175 கோடி ரூபா. யார் பணம்? மக்கள் பணம். நம்முடைய வரி பணம். 175 கோடி ரூபா. இன்னும் நம்ம நேயர்களுக்கு புரியாது. என்ன சம்சா சாப்பிட்டா ஏன் நஷ்டம் ஆகுது அப்படின்னு. சம்சா சாப்பிடுகிறேன் என்ற போர்வையில் பாராளுமன்றத்தை செயல்பட விடாமல் முடக்கியதில் நம்முடைய அந்த நாட்கள் கிட்டத்தட்ட 75 நாளாக நம்ம நினைக்கிறேன் செயல்படாமல் முடக்கியதுனால அந்த பாராளுமன்றத்தில் நடத்துகிற செலவு கிட்டத்தட்ட 175 கோடி ரூபா வீணாக போயிருக்கிறது. இவர்கள் தான் சொல்கிறார்கள் டீலிமிட்டேஷனில் 800 எம்பி ஆகிட்டா பேசுறதுக்கே டைம் கிடைக்காது. இப்போ இருக்கணும், டேய் நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களா, அப்புறம் எல்லாம் பேசுறதுக்கு டைம் பற்றி யோசிக்கணும். அதனால் இந்த மாதிரி இன்றைக்கி நாடுடைய நிலைமை போய்கிட்டு இருக்குது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கேம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கேம் என்டர்டைன்மெண்ட் சேனல்லையும் வர வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.